இந்த உலகத்திலேயே வேல்யூல ரொம்ப பவர்ஃபுல்லான கரன்சி எது? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட டாலரா, யூரோப் கான்டினென்டோட யூரோ, இல்ல இந்தியாவை ஆட்சி பண்ண பிரிட்டிஷ்காரனோட கரன்சியா? இது எதுவுமே கிடையாது. மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய குவைட் கண்ட்ரியோடைய குவைட் டின்னர் கரன்சி தான். ஒரு குவைட் டின்னரோட பிரைஸ் $3.25. அது இந்தியன் ருபீஸ் படி எடுத்துக்கிட்டா அது 304 ரூபாய்க்கு சமம். அப்படி இருந்தும் ஏன் யூஎஸ் டாலர் நமக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான கரன்சி மாதிரி தெரியுது? இந்தியன் ருபீஸையும் யூஎஸ் டாலர் கூட தான் கம்பேர் பண்றாங்க. உலகத்தில் இருக்க எல்லா கரன்சியையும் யூஎஸ் டாலர் கூட தான் கம்பேர் பண்றாங்க. உலகத்துல நடக்கக்கூடிய 80% மேலான வர்த்தகங்கள் இந்த யூஎஸ் டாலரை வச்சு தான் பண்றாங்க. க்ரூட் ஆயில், கச்சா எண்ணெய் வாங்கணும்னாலும் நேச்சுரல் கேசஸ் வாங்கணும்னாலும் எல்லாமே இந்த யூஎஸ் டாலரை வச்சு தான் ட்ரேட் நடக்குது. இப்போ கூட ஒரு பேரல் க்ரூட் ஆயிலோட பிரைஸ் $91 செல் ஆயிட்டு இருக்கு. இது சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். என்னதான் ஆயில் அண்ட் எக்கனாமிக்ஸ் படி குவைட் டின்னர் நம்பர் 1 இன் வேல்யூல இருந்தாலும் யூஎஸ் டாலர் தான் ரியல் பவரை வச்சிருக்கு. ஏன் தெரியுமா? பெட்ரோ டாலர்னால தான். வாங்க பெட்ரோ டாலர்னா என்ன, பெட்ரோ டாலர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி ஃபுல்லா பார்க்கலாம். 1973 போட்ட அக்ரிமெண்ட்னால தான் இப்போ வரைக்கும் இந்த உலகத்துல டாலர் ரொம்ப பவர்ஃபுல்லான கரன்சியா இருக்கு. உலகத்துல ஒரு நாட்டுக்குமே ஆயில்ங்கிறது ரொம்ப முக்கியமான தேவை. அது இல்லைன்னா என்ன ஆகும்னு சொல்லி உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த எண்ணெயை வாங்கணும்னா எல்லா கண்ட்ரிஸ் கிட்டயுமே யூஎஸோட டாலர் வேணும். அந்த டாலர் இருந்தால் தான் சவுதி அரேபியா கிட்ட இருந்து அந்த எண்ணெயை வாங்க முடியும். அப்படிதான் அந்த அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லா கண்ட்ரிஸுமே டாலர் வாங்கணும். அதுக்கப்புறம் தான் சவுதி அரேபியா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்க முடியும். இதுக்கு மொத்தமாக 2 வழி இருக்கு. ஒன்று, அந்த நாட்டில் பண்ணக்கூடிய மேனுஃபேக்சரிங்கை எக்ஸ்போர்ட் பண்ணி அவங்க யூஎஸ் டாலரை கன்வெர்ட் பண்ணி வாங்க முடியும். இல்லைன்னா யூஎஸ் டாலரை கடனாக தான் வாங்க முடியும். அந்த அக்ரிமெண்ட்ல என்ன இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு கதையை தெரிஞ்சுக்கோங்க. இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டு அதை கேட்டீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு நாட்டை எதிர்த்து போர் தொடுக்கிறாங்கன்னா அந்த நாட்டுடைய செழிப்பு அல்றதுக்காக தான் அந்த நாட்டுக்கே போர் போவாங்க. வேர்ல்டு வார் 2 முடிஞ்சு மொத்தம் 44 கண்ட்ரிஸ் ஒரு கான்ஃபரன்ஸ்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த கான்ஃபரன்ஸ்ல என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, இந்த வேர்ல்டு வார் 2 முடிஞ்சனால நிறைய கண்ட்ரிஸ் பொருளாதாரத்துல பயங்கரமா வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இந்த உலகத்திலேயே அதிகமான கோல்டு ரிசர்வ்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா தான். அவங்க கிட்ட தான் அதிகமான தங்கம் இருக்கு. இப்போ அந்த 44 கண்ட்ரிஸும் சேர்ந்து பிரெட்டன் வூட்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறாங்க. அமெரிக்கன் பிரசிடென்ட் ரூஸ்வெல்ட் 1944 என்ன சொல்றாருன்னா, எங்க கிட்ட தான் அதிகமான தங்கம் இருக்கு, நீங்க டாலரை கொடுத்து தான் எங்கிட்ட தங்கத்தை வாங்கிக்கணும். அப்புறம் குளோபல் ட்ரேட்ஸ், குளோபல் வர்த்தகமானது டாலரை யூஸ் பண்ணி தான் நீங்க எல்லா கண்ட்ரிஸுமே பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. சுற்றி இருந்த 43 கண்ட்ரிஸும் ஆல்ரெடி வேர்ல்டு வார் 2 அடி வாங்கியிருந்தனால அவங்களும் பேசுறதுக்கு வேற வழி இல்லாமல் அவங்களும் இதுக்கு சம்மதிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களும் பிரெட்டன் வூட்ஸ் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு தான் ஆகணும். 1944 1970 வரைக்கும் எல்லா கண்ட்ரிஸுமே டாலரை கொடுத்து தான் கோல்டை வாங்கிட்டு இருக்காங்க. இந்த உலகத்திலேயே 65% ஆஃப் கோல்டு ரிசர்வ்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா கிட்ட தான் இருந்தது. ஸோ மற்ற நாடுகள் எல்லாமே சேர்ந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிட்ட இருந்தா கோல்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரெட்டன் வூட்ஸ் சிஸ்டம் எங்க கொலாப்ஸ் ஆகுதுன்னா, எல்லா கண்ட்ரிஸுமே சேர்ந்து அமெரிக்கா கிட்ட கோல்டை வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க கோல்டு எதுக்காக வாங்குறாங்கன்னா, யூஎஸ்டி மேல நம்பிக்கை இல்லாம, யூஎஸ்டி ஒரு ப்ராப்பரான கரன்சி இல்லை, நான் கோல்டையே ரிட்டர்ன் பேக்காக வாங்கிக்கிறேன். ஆல்ரெடி அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வித்து டாலர்ல தான் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த டாலரை அவங்க யூஸ் பண்ண மறுக்கிறாங்க. ஏன்னா அது மேல ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது அப்போதைக்கு வரல அவங்க மக்களுக்கு மேல. சில கண்ட்ரிஸ், எக்ஸாம்பிளுக்கு பிரான்ஸ், நாங்க டாலர் கொடுத்துட்டு மறுபடியும் கோல்டே வாங்கிக்கிறோம்னு சொல்லி அமெரிக்கா கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்து கோல்டே வாங்கிக்கிறாங்க. சில கண்ட்ரிஸ்க்கு ட்ரஸ்ட் போனனால நிறைய பேர் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அமெரிக்காவால் தர முடியல. ஏன்னா அந்த காலத்துல ஒரு ரூல் இருக்கு, நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ பிரிண்ட் அடிக்கிறீங்களோ காசை, அந்த அளவுக்கு கோல்டை நீங்க ரிசர்வ் பண்ணி வைக்கணும், அதாவது பேங்க்ல எடுத்து வைக்கணும். இதுதான் மெயினான ரூலு. பட் யூஎஸ் அதிகமான மணியை பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, கோல்டை சேர்த்து வைக்காமையே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு $1000 மணியை பிரிண்ட் பண்றாங்கன்னா அந்த $1000 ஒர்த்தான கோல்டை அவங்க ரிசர்வ் பேங்க்ல எடுத்து வச்சிருக்கணும். பட் அவங்க நிறைய மணியை பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல தான் இந்த பிரெட்டன் வூட்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது பிரேக் ஆகுது, மக்களுக்கு ட்ரஸ்ட்டும் போகுது. 25 வருஷமா மற்ற எல்லா நாட்டுக்குமே டாலரை வாங்கிக்கிட்டு கோல்டை கொடுத்துட்டு இருந்த அமெரிக்காவுடைய $26 பில்லியன் ஒர்த்தான கோல்டு இப்போ $10 பில்லியன் ஒர்த் அரௌண்டுக்கு வந்துருச்சு. எப்போ 1970 சொல்லிட்டு இருக்கேன். அப்போ 1970 இருந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் டிக்சன் தான் ஒன்று யோசிக்கிறாரு, எல்லா கண்ட்ரிஸும் இப்படியே நம்ம கிட்ட கோல்டை கேட்டுக்கிட்டே இருந்தா நம்ம கண்ட்ரியே திவாலாயிருமேன்னு சொல்லி யோசிச்சு கோல்டுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு சொல்லி மண்டையை போட்டு பிச்சுக்கிறாரு. அப்பதான் அவர் மைண்டுக்கு ஆயில்ங்கிற ஒரு ரிசோர்ஸ் இருக்குன்னு சொல்லி ஞாபகம் வருது. ஆயில் தான் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. ஆயில் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, எக்கனாமி இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாமே அதனால தான் மூவ் ஆகுது. அந்த டைம்ல யாருக்கிட்ட அதிகமாக ஆயில் இருக்கு? சவுதி அரேபியா கிட்ட தான். அப்போதான் டிக்சன் சவுதி அரேபியா கிட்ட போய் ஒரு டீல் போடுறாரு, நீங்க எங்களுக்கு ஆயிலை கொடுங்க,
நாங்கள் உங்களுக்கு மிலிட்ரி பவரும் மிலிட்ரி சப்போர்ட்டும் வெப்பன்ஸும் எல்லாமே தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு டீலை போட்டு க்ளோஸ் பண்ணுறாரு. அண்ட் நீங்கள் ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது யூஎஸ் டாலரில் தான் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டீல் போட்டு அக்ரிமெண்ட் போட்டுறாரு. இதை பார்த்துட்டு இதுவும் நல்லா இருக்க மாதிரி இருக்கு, கரன்சியும் ஒரே கரன்சியை வாங்கிக்கலாம் எல்லா நாட்டுக்கிட்ட இருந்துமே, மிலிட்ரி பவரும் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஓபக் ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸும் டாலரை ஆயிலில் விற்கிறதுக்கு முன் வந்து அக்ரிமெண்ட்ல சைன் போட்டுக்கிறாங்க. ஓபக்ல ஈரான், ஈராக், குவைட் இப்படின்னு சொல்லி மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு 12 கண்ட்ரிஸ் வந்துடும். நீங்க கொஞ்சமா யோசிச்சு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த சவுதி அரேபியாவும் மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸும் டாலரை வாங்கி என்ன பண்ண போறாங்க, இந்த கவர்மெண்ட் டாலரை வச்சு என்ன பண்ண போகுது, எதுவுமே பண்ண போறது இல்லை. ஏன்னா அவங்க கண்ட்ரீஸ்ல அதே கரன்சி தான் யூஸ் பண்ண போறாங்க, அவங்களுடைய ஓன் கரன்சி தான் யூஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லி நினைச்சிருப்பீங்க. பட் அதுலயுமே ஒரு பெனிஃபிட் இருக்கு. அந்த கண்ட்ரிஸ் எல்லாமே அந்த டாலரை கொண்டு போய் மறுபடியும் அமெரிக்கா மேலே ரீஇன்வெஸ்ட் பண்ணும். எதுல? டெப்ட் ஃபண்ட்ஸ்ல, அதாவது கடன் பத்திரங்கள்ல ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இங்க டாலர்ல ட்ரேட் நடக்கிறனால மட்டுமே யூஎஸ் கரன்சியோட வேல்யூ ரொம்ப அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. இதுல எரியற தீல எண்ணெய் ஊத்துற மாதிரி ரீஇன்வெஸ்டும் அதே கண்ட்ரிலேயே பண்றாங்க. இப்படி பண்றனால அமெரிக்கா கண்ட்ரியோடைய வெல்த் ரொம்பவே அதிகரிச்சுட்டே போயிட்டு இருந்தது. இது அமெரிக்காவுக்கும் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ்க்கும் போத் வின் வின் கேம் மாதிரி தான். டாலர்ல ட்ரேட் நடக்கிறனால மிலிட்டரி சப்போர்ட் அண்ட் வெப்பன்ஸும் அந்த கண்ட்ரிக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க யூஎஸ். அந்த காசை திருப்பி யூஎஸ் கண்ட்ரி மேலேயே ரீஇன்வெஸ்ட் பண்றாங்க. அந்த ரீஇன்வெஸ்ட் பண்றதுக்கான பெர்சன்டேஜ் ஆஃப் வட்டியும் இவங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிருது. இந்த பெட்ரோ டாலர் அக்ரிமெண்ட்ங்கிறது 1974 ஜூன் 9ல போடுறாங்க. அதுவே 2024 ஜூன் 9ல எண்ட் ஆகுது. இந்த அக்ரிமெண்ட் ஒரு 50 இயர்ஸ் டைம் பீரியட்கான அக்ரிமெண்ட் தான். இப்போ அது எண்ட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் எல்லா கண்ட்ரிஸும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, இந்த பெட்ரோ டாலர் அக்ரிமெண்ட்ங்கிறது இனியும் நடைமுறையில இருக்குமா இல்ல இருக்காதா, எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்தியா சவுதி கிட்ட இருந்து பெட்ரோல் வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாம். பட் இங்க என்ன டிஃபிகல்ட்டியான ஒரு விஷயம் இருக்குன்னா, சவுதியால இந்தியன் கரன்சியை வேற கரன்சிக்கு சேஞ்ச் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராசஸா இருக்கும். ஸோ அந்த கண்ட்ரி இதுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இந்த சிஸ்டம் பேர் தான் மல்டி போலார் கரன்சி சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அவங்க நாட்டுக்காரங்க அந்த கரன்சியை வச்சு ட்ரேட் பண்ணிக்கலாம். இந்தியா ருபீஸ் வச்சு ட்ரேட் பண்ணிக்கலாம், சைனீஸ் எண்ணெய் வச்சு ட்ரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கண்ட்ரிஸுமே அவங்க கரன்சிஸை வச்சு ட்ரேட் பண்றது தான் மல்டி போலார் சிஸ்டம்னு சொல்லி சொல்றாங்க. இது மாதிரி அவங்க கரன்சிஸை வச்சு ட்ரேட் பண்றது தான் மல்டி போலார் கரன்சி சிஸ்டம்னு சொல்றாங்க, விச் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்போசிட் டு பெட்ரோ டாலர் சிஸ்டம். இதை பண்றதுனால எந்த ஒரு நாடுமே யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த நாட்டோட கரன்சியை டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லை. அவங்க வெளியே வந்து அவங்களோட ஓன் கரன்சியை பில்ட் பண்ணி அதை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே போகலாம். பட் இதை உடனே கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதில் ஒரு சேஞ்சஸ் எதிர்பார்க்கறது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராசஸாக இருக்கு. என்னதான் 2024லயே இந்த பெட்ரோ டாலருங்கிறது முடிவுக்கு வந்தாலும் ஸ்டில் யூஎஸ் கரன்சி தான் டாமினண்டாகவே இருக்கு. பிகாஸ் ஒரு கண்ட்ரி அந்த கரன்சியை வச்சு ட்ரேட் பண்ணி பழகிட்டாங்க மோர் தென் 50 இயர்ஸ்னு சொல்லலாம். பட் உடனே ஒன்று சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன் தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு கண்ட்ரியோட கரன்சியை வாங்கி அந்த கரன்சியை மறுபடியும் அவங்களோட கரன்சியாவோ இல்லை வேற ஏதாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணி கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ ரீஇன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் பார்த்தோம் இல்லை, அதே ரீஇன்வெஸ்டிங்கை வேற ஒரு கண்ட்ரியில் பண்ண யோசிப்பாங்க. இப்போ இந்தியா நல்ல க்ரோத் இருக்குமா அப்படின்னு சொல்லி அதில் அனலைஸ் பண்ணி மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக எல்லா நாடுமே யோசிக்கும். ஏன் 50 இயர்ஸ்க்கு அப்புறமும் பெட்ரோ டாலரில் மறுபடியும் அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணிக்கல அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. பிகாஸ் சவுதி அரேபியாவும் சரி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸும் சரி அவங்களுடைய ஓன் ஆர்மியவே பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய ஓன் ஆர்மி, ஓன் மிலிட்ரி, ஓன் இன்டெலிஜென்ட் டெக்னாலஜிஸ் அண்ட் ஓன் வெப்பன்ஸ் இது எல்லாமே பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க ஒரு கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணி எங்களுடைய ஆயிலை டாலருக்கு செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. இந்த மல்டி போலார் சிஸ்டம்க்கு மேக்ஸிமம் ஆஃப் த கண்ட்ரிஸ் கன்வெர்ட் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, கன்வெர்ட்டும் ஆயிட்டு இருக்காங்க. என்னென்னலாம் பண்ணி ட்ரேட் பண்ண முடியுமோ அவங்க கரன்சியை வச்சு அதை வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் பிக் பிளேயர்ஸாக யார் இருக்காங்கன்னு சொன்னால் பிரிக்ஸில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் தான் இருக்காங்க. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. பட் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னா லிக்விடிட்டி ப்ராப்ளம் தான். யூஎஸ் டாலராக வாங்கினா ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி எதிலையாச்சும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஏதாவது பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு கண்ட்ரி கிட்ட அந்த ஸ்பெசிஃபிக்கான கரன்சியை வாங்குறாங்கன்னா அந்த கரன்சியை வச்சு அவங்களால கன்வெர்ட் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராசஸாக இருக்கு. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எக்கோசிஸ்டம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எக்கோசிஸ்டம் அவங்க யூஎஸை ரொம்ப சேஃபஸ்ட் கண்ட்ரியாக பார்க்குறாங்க, ஈஸியாக ரிட்டர்ன்ஸ் எடுத்துடலாம்னு பார்க்குறாங்க. எல்லா கண்ட்ரிஸையும் அப்படி பார்க்க மாட்டாங்க. ஸோ மல்டி போலார் சிஸ்டமும் இன்னும் ஃபுல்லாக நடைமுறைக்கு வரல. அப்படி ஃபுல்லாக வந்துட்டா யூஎஸ் டாலருக்கு ஒரு பெரிய நெருக்கடியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் டிஜிட்டல் கரன்சி டிரான்சாக்ஷன் மெத்தட்ஸ்லாம் வரும்னு சொல்கிறாங்க. அப்படி மட்டும் வந்துட்டா எல்லா கண்ட்ரிஸும் ஈஸியாக கச்சா எண்ணெயை வாங்கிக்க முடியும். ஸோ உண்மை என்னன்னா, என்னதான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே பெட்ரோ டாலர் அக்ரிமெண்ட்டுங்கிறது எண்டுக்கு வந்தாலும் ஸ்டில் யூஎஸ் டாலர் தான் டாமினண்ட்டாக இருக்குது.
மேக்ஸிமம் ஆஃப் த ட்ரேட்ஸ் அந்த யூஎஸ் டாலர் வச்சு தான் நடத்திட்டு இருக்காங்க பல கண்ட்ரிஸ். சென்ட்ரல் பேங்க்கும் யூஎஸ் டாலர் தான் ரிசர்வா ஸ்டோர் பண்றாங்க. ஸோ குளோபல் ட்ரேட் இஸ் ஹெவிலி டிபெண்டட் ஆன் தி யூஎஸ் டாலர்ஸ் ஒன்லி பிகாஸ் அவங்க ஒரு பெரிய ட்ரஸ்ட்டை உருவாக்கிட்டாங்க. அண்ட் உலகத்திலேயே ஒரு பெரிய ஃபினான்ஷியல் மார்க்கெட் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி அப்படின்னா அது யூஎஸ் தான். மோர் தென் $50 trillion மேல இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் அவங்களோடது. இந்தியா இது விச் இஸ் கம்ஸ் அரௌண்ட் ஒன்லி $5 trillion. இன்னும் பாண்ட் மார்க்கெட்டு, டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டு, பேங்க் மார்க்கெட்னு சொல்லி கணக்கு போட்டா $100 trillion மேல அவங்க இருக்காங்க. இந்தியா அரௌண்ட் 10 trillion ஒன்லி. நிறைய பேர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஏன் யூஎஸ் டாலருடைய விலை ஏறிட்டே போகுது, ஏன் இந்தியன் ருபீஸோட விலை இறங்கிக்கிட்டே போகுதுன்னு சொல்லி. இதுக்கு ரீசன் நான் இந்த வீடியோவில் சொன்னது தான். யூஎஸ் டாலருடைய டிமாண்ட் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு வைல் த இந்தியன் ருபீஸ் டிமாண்ட் இஸ் கெட்டிங் லோ. 1947ல $3.30 இருந்தால் ஒரு டாலரை நீங்கள் வாங்க முடியும். ஆனால் இப்போ $94 இருந்தால் தான் உங்களால் ஒரு டாலரை வாங்க முடியும். கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு நாட்டுக்கு போய் அந்த நாட்டுடைய தலைவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து அமெரிக்காவில் வச்சாங்க. அந்த நாடு யாருன்னு உங்களுக்கே தெரியும், வெனின்சுலா தான். அந்த நாட்டுடைய பிரசிடென்ட் அரெஸ்ட் பண்ணி அந்த நாட்டுடைய ஆயில அவர் கை எடுத்துக்கிட்டாரு. ஐ மீன் அந்த ஆயில் எல்லாமே இவங்களுடைய ப்ராஃபிட்டா மாறாது, பட் அந்த ஆயில் ரீஃபைன் பண்ணக்கூடிய எல்லாமே இவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டா தான் மாறும். ஸோ தே ஆர் கீப் யூட்டிலைசிங் இட் பிகாஸ் வெனின்சுவேலால தான் அதிகமான ஆயில் ரிசர்வ்ஸே இருக்கு. டோட்டலா 303 பில்லியன் பேரல்ஸ்க்கு மேல இருக்கு. சவுதி அரேபியால கூட 267 பில்லியன் பேரல்ஸ் தான் இருக்கு. வெனின்சுலாவும் நிறைய கரப்ஷன் பண்ணிருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. பட் இது அமெரிக்காவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான். அந்த ஆயிலை எடுத்து அவங்க அமெரிக்கால ரீஃபைனரி பண்றதுனால அதுல அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் நிறையவே கிடைக்கும். மல்டி போலார் சிஸ்டம், டிஜிட்டல் கரன்சி சிஸ்டம்லாம் வந்தா யூஎஸ் டாலருக்கு ஒரு பெரிய நெருக்கடின்னு சொல்லியிருந்தேன்ல, அது இங்க கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகுது. கரண்ட்லி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஆயில் ப்ரொடியூசர். சரி, ஆயில் மட்டும் தானே பார்த்தா நேச்சுரல் கிளாஸும் அவங்க தான் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்றாங்க. என்னடா சொல்றேன்னு கேட்டா அதுதான் உண்மை. அவங்க புதுசா ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. யூஎஸ்ல மட்டும் ஷேல் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் ஆயில் எடுத்துட்டு இருக்காங்க. அது பேரு ஷேல் ராக். அந்த ராக்குக்குள்ள தான் அந்த ஆயில் இருக்கும், அதுவுமே அண்டர் கிரவுண்ட்குள்ள தான் இருக்கும். ஸோ அந்த ஆயிலை ஒரு ஸ்பெஷல் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் வெளியே எடுக்க முடியும். இது பேர் ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங்னு சொல்கிறாங்க. பட் இந்த ப்ராசஸை பண்ணுறதுக்கு அதிக அளவிலான வாட்டர் தேவைப்படுது. ஸ்டில் அமெரிக்கா இன்னும் ஒரு சில கண்ட்ரீஸ்ட்ட ஆயில் வாங்கிட்டு தான் இருக்காங்க. எல்லா டைப் ஆஃப் ஆயிலும் அவங்ககிட்ட கிடைக்கிறது இல்லை. பட் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் அமெரிக்காவுக்கு. ஏன்னா ஒரு கண்ட்ரியவே ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணி இருக்கணும் ஆயிலுக்காக, நம்மளே ஆயில் செல் பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் ஈரான், கியூபா தான் என்னுடைய டார்கெட்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. கியூபாவில் தான் நிறைய மினரல் ரிசோர்ஸஸ் இருக்குது. கோபால்ட்டு அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட மினரல் ரிசோர்ஸஸ் இருக்குது. பெட்ரோல்லாம் விட்டுட்டு ஃபியூச்சரில் என்ன பேட்டரி என்னெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு, என்னன்னு தெரியல. பட் அந்த கியூபாவெல்லாம் பிடிச்சிட்டா கண்டிப்பாக பேட்ரிஸு அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட ரிசோர்ஸஸ் மினரல்ஸ் இருக்காங்க. ஸோ அமெரிக்கா இஸ் பிளேயிங் சம்திங் பிக் அண்டர் ட்ரம்ப்ஸ் ரூலிங். இப்போ பெட்ரோ டாலர் பத்தி தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்க எல்லாருக்குமே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல எக்கனாமிக்ஸ், ஃபினான்ஸ் அண்ட் க்ரோத் பத்தி வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.